ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஹெல்த்தியாக வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு 2 விஷயங்களை தவிர்த்துக்கணும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எங்ககிட்ட ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் எங்ககிட்ட நிறைய பேஷண்ட் வந்து ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஈவன் த ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனில் வரப்போவே அவங்க கேட்குற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நாங்கள் திரும்ப எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரே விஷயந்தான். ஸோ எது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறத விட எது இம்பார்ட்டண்ட்டாக வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் ஒரு கார்டியாக் ஹெல்த் அண்ட் டயபெட்டிக் சேஃப்டி ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 விஷயம் நீங்கள் 100% நீங்கள் வந்து உங்களோட உணவுலேருந்து தவிர்த்துக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு விசித்திரமாகவும் இருக்கலாம். என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, மற்ற டாக்டர்ஸ் இதை வந்து டெய்லி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட ஏன் அப்படின்னு அந்த கேள்வியை கேளுங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குமா அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஸோ இது பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படி என்ன தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மில்க், ஸோ பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக உங்களுடைய உணவுலேருந்து எடுத்துருங்க. அதே நீங்கள் வந்து தயிராவோ அல்லது மோராவோ நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ 2வது வந்து வீட், அதாவது கோதுமை மற்றும் அதை சார்ந்த உணவு வகைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த 2ஐயும் தவிர்க்கணும். ஸோ ஏன் டாக்டர் வந்து பாலை நீங்கள் தவிர்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த ஜெர்சி ரக மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து இட் கண்டெயின்ஸ் லாட் ஆஃப் கேசின், அதாவது கேசின் ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து அந்த பாலில் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஏன் இந்த கேசினோட இருக்கக்கூடிய பாலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் அப்படி என்ன பிரச்சனை உடம்புல வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இட் வில் லீட்ஸ் டு லீக்கி கட் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்மளுடைய குடல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டமக்குன்னு சொல்ல இறப்பை இருக்கும், அதுக்கப்புறம் சிறுங்குடல், பெருங்குடல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா செரிமானத்தை முழுமையாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாமே குடல். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து வயிற்றிலிருந்து சிறுகுடலுக்கும் அங்கேருந்து பெருங்குடலுக்கும் போய் மலமாக வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து 100% எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, டாக்டர் நான் வந்து டெய்லி வந்து ஹெல்த்தியான உணவுகள் தான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்டைன், உங்களுடைய குடல் வந்து ஹெல்த்தியாக இருக்குதா அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்தியன்ஸில் நியர்லி 60 to 70% ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு வந்து ஹெல்த்தியான கட் இல்லை. ஸோ ஏன் ஹெல்த்தியான கட் இல்லை, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது லீக்கி கட் சிண்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து முழுமையாக செரிமானம் அடைந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், மினரல்ஸு, வைட்டமின்ஸு, தாதுப்புக்கள் இதெல்லாமே வந்து முழுமையாக நம்மளுடைய உடம்புக்கு சென்றடையுதா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய இண்டஸ்டைன், ஸ்மால் இண்டஸ்டைன்லையோ அல்லது லார்ஜ் இண்டஸ்டைன்லையோ இருக்கக்கூடிய ஃப்ளோராஸ், அதாவது பாக்டீரியாஸ் வந்து நிறையா வந்து அது வந்து கெட்டு போயிருக்கு, அதை இறந்துடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முழுமையாக அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா பாக்டீரியாஸ், ப்ரீபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாஸ் வந்து குடலில் நிறைய இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த சத்துக்களை பூரா அது சக் பண்ணி உறிஞ்சி நம்ம குடலுக்கு கொடுக்கும். ஸோ இது இல்லாத காரணத்தினால உங்களுக்கு போதுமான அளவு எனர்ஜி வந்து கிடைக்கிறதில்ல. சத்துக்கள் வந்து வெளியே மலமாகவே பாதி வந்து வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் இது வந்து பாக்டீரியா இல்லாதனால வந்து இது வந்து வெளியேற்றப்பட்டுரும். ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் செரிமானம் வந்து முழுமையடையாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு சுகர் வந்துடுச்சு, எனக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லை, ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லை, ஆனால் இருந்தாலும் எனக்கு சுகர் வந்துடுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த உணவு பொருள்கள்னால வரக்கூடியது. ஸோ இந்த கேசின் அப்படின்னு நம்ம டெய்லி மில்க் சாப்பிட்டுட்ருக்குறோம், அதில் அந்த கேசின் வந்து நம்மளுடைய இண்டஸ்டைனில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கேசின்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து வளரவே வளராது, உயிரோடு இருக்கவும் முடியாது. இதே வந்து நீங்கள் பாஸ்டரைஸ் பண்ணிங்கன்னா, அதாவது வந்து பெற ஊற்றி வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, இந்த கேசின் வந்து கேசினோஜனாக மாறிடும். அதாவது தயிராக மாறுறப்போ கேசினோஜனாக மாறிடும். ஸோ கேசினோஜன் வந்து எகைன் அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கேசினோஜனில் வந்து பாக்டீரியா வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வயிற்றால போகுது இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப நிறைய தயிர் சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு, மோர் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏன் சார் 2வது வந்து கோதுமை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கோதுமையில் வந்து நீங்கள் குளூட்டன் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கும். ஸோ இந்த குளூட்டன் அப்படிங்கிறதும் ஒரு மிக மோசமான ஒரு பொருள். அதனால தான் நீங்கள் வெளியெல்லாம் போய் மாவெல்லாம் வாங்கினீங்கன்னா, உங்களோட மாவு பேக்கெட் எடுத்து பாருங்கள்,
ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீல் அதில் அடிச்சிருக்கும். ஒரு ஸ்டார் போட்டு க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த க்ளூட்டன் வந்து அவ்வளோ நல்லதில்லை நம்மளோட கட்டுக்கு. எகைன் உங்களுடைய அந்த கட்டை வந்து லீக்கி கட் சிண்ட்ரமாக தான் கொண்டு போய் விடும். அது ஒரு வியாதி, லீக்கி கட் சிண்ட்ரம் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளுக்கு தெரியாமையே நம்ம இந்த லீக்கி கட் சிண்ட்ரம் இருக்குதாங்கிறது தெரியாமையே நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து கோதுமையில் க்ளூட்டன் இருக்கிறதுனால எகைன் அந்த பாக்டீரியாக்கள் கொல்லப்படும் நம்மளோட இண்டஸ்டைனில். அதே மாதிரி பால் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற பொருள்னாலையும் நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, நம்மளோட குடலுக்கு உதவக்கூடிய பாக்டீரியாவில் வந்து அழிக்கப்படுது. அதனால் இந்த ரெண்டையும் மெயினாக நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஹெல்த்தியான கட்டை நம்ம வந்து வச்சுருக்கலாம். அந்த ஹெல்த்தியான கட்டு இருக்கிறாங்கிறப்போ நியர்லி 90% ஆஃப் த டிசீஸ் வந்து உங்களுக்கு வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.